ஹாய் ஹலோ மக்களே, ஒரே பலூன் வீடியோ ஒய்யாரமான வளர்ச்சி. சீரியஸா சொல்றேங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தார். நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்களே பாருங்களேன், யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர் பேரை சொல்ல நம்ம விரும்பல. பயம்லாம் இல்ல, நிறைய பேர் இவர் கொஞ்சம் தெரிஞ்சனால நானே ஷாக் ஆயிட்டேன். பட் இன்னும் நிறைய பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. 400 காசு சும்மா இல்லைங்க, சத்தியமா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 ஷூ மோர் மார்க்கெட்ல வாங்கி போட்டு தான் ரன்னிங் பண்ணுறோம். இன்னைக்கு கடவுள் நல்லா வச்சிருக்காரு. இல்லாத பசங்களுக்கு உதவுங்க. இனிமே கிரியேட்டின் புரோட்டீன் இதெல்லாம் வாங்க முடியாம எவ்வளவு பசங்க இருக்காங்க. 5 நிமிஷம் சுகத்துக்காக இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு இருக்கிறது தப்பு இல்லை. செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று தேவை. இதெல்லாம் பேசிட்டு யோக்கியமான நான் நம்பர் 1 பரம்போக்கு தான். இதெல்லாம் நானும் பண்ணிருக்கேன். ப்ரான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் எல்லாமே நானும் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணனால தான் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது இப்போ. ஓகேவா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற வீடியோ அப்கமிங் டேஸ்ல நான் சொல்லித்தரேன். 5 நிமிஷம் சுகத்துக்காக இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. யாருக்கோ. ரெண்டாவது, நீங்க பண்றது அப்படியே ஜென்ரேஷனுக்கும் வரும். ஓகே, அப்பனை போலயே புள்ளன்னு வாங்கல, சும்மா கிடையாது, அப்படிதான் வருமே. ஓகே, அப்பா அப்படின்னா புள்ள அப்படிதான் வரும். ஓகே, வேற மாற்றமே கிடையாது. தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸை நீங்களும் பார்க்காதீங்க. பசங்களும் கெடுத்து போறாங்க. கொஞ்சம் சோசியல் மீடியால வீடியோ போறவங்களும், இந்த பொண்ணோட அழகான பொண்ணுங்களாம் இருக்காங்க. ஓகே, அழகா மறைச்சி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவாங்க. ஒருத்தன் கூட அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? நம்மளுமே எவ்வளோ வீடியோ நம்ம புளிறோம். ஆண் எதை காட்டணும், பொண்ணு எதை காட்டணும் இருக்கு. அது தமிழ் கலாச்சாரம்ல எல்லாத்தையும் எதை மாதிரி. இப்ப நான் துண்டு கட்டின ஜட்டி போடல, அப்படி அவுத்து காட்டணும், அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. நாளைக்கு நான் இன்னும் ட்ரெண்ட் ஆயிடுவேன். அதான் உண்மை. ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரு நாள் இந்த துண்டு லைட்டா இப்படி இறங்கி இருந்தது, இப்படி போட்டதுக்கே எனக்கு என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, அவசரமா. சரி, நான் டெலிட் பண்ணிட்டேன் அந்த போட்டோ, தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தப்பான விஷயங்களை பரப்பக்கூடாது. இவ்வளவு நாள் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டோம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்கன்னு சொல்றோம். அதை யாரும் பார்க்கல. ஒரு 2 பலூனை காட்டினோம், ஓஹோன்னு போயிடுச்சு. பார்த்துக்கோங்க உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லதை பின்பற்றுங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, உழைப்பே உயர்வு. வேற எதுவும் நம்ம கதை இதுதான். இதுக்கப்புறம் இது கான்ட்ரவர்சிக்காக இல்லை, அதால யாரும் கலைக்காதீங்க. வேற ஒண்ணு இல்லை. நம்ம ஃப்ரெண்டு தான் அனுப்பினார். அவர் பேரையும் சொல்ல சொன்னாரு. அவரே கமெண்ட் பண்ணாரு. அவர் நம்மள மாதிரி தைரியமா எல்லா கண்டனும் ஷேர் பண்ற ஆள் தான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்றது, மனுஷன் அப்படிதாங்க, மனுஷன் இயல்பு அப்படிதாங்க, எல்லாருமே அப்படிதாங்க. ஸோ அதனால தப்பு பண்ணலாம், மேட்ரு இல்லை. தப்புல இருந்து கத்துன்னு வெளியே வந்துடும். புரியுதா? புரியா திரும்ப கேளுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கான்ட்ரவர்சியை தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பயணங்களை கொண்டு போகலாம் இன்ஸ்டாகிராம்ல. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இப்படிக்கு உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல். லவ் யூ. பாய்.